ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும். பௌர்ணமி. பௌர்ணமி வந்து இன்றைக்கி எந்த நேரம் தொடங்குது அப்படின்னா, இன்றைக்கி ஈவினிங்லேருந்து தொடங்குதுங்க. 6:29க்கு தொடங்கி நாளைக்கு ஈவினிங் 5:52 வரை உங்களுக்கு பௌர்ணமி இருக்குது. ஸோ இன்றைக்கும் பௌர்ணமி இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த பௌர்ணமி முடியறக்குள்ளே நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சித்தர்கள் பௌர்ணமியில் வந்து அவங்க சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணும்போது செம பவர்ஃபுல்லாக வந்து அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி வச்சுருக்காங்க. சித்தர்கள் வழிபாட்டு உகந்த நாள்னா பௌர்ணமி தான். அந்த வகையில் சித்தர்கள் கூறிய ஒரு அருமையான ஒரு விஷயம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு அடிபணியும். நீங்கள் கேட்குறது அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். அந்த சீக்ரெட் என்னங்கிறது நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். 8ஆம் தேதி அன்னைக்கு வருது. 7ஆம் தேதியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது. இன்னும் ஒரு 5 டேஸ் தான் டைம் இருக்குது நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கு. நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர், இதெல்லாம் நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு, எனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது, ஆனால் நானும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கும் பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க. அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக ஊர் பேர் போட்டு மறக்காமல் அனுப்புங்க. இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த இன்ஃபர்மேஷனுக்குள்ளே நீங்கள் போனால் தான் அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதில் வீடியோவில் கொடுத்துருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, அதிலே பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குதுன்னு நினச்சிக்கிறீங்க. வீடியோவில் கொடுத்துருக்க நம்பர் வந்துட்டு ஒன்லி வாட்ஸ்அப் நம்பர் தான். அதில் பேமெண்ட் ஆப்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து நாங்கள் தனியாக லிங்க் கொடுப்போம். அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தா தான் டீட்டெயில் எல்லாமே தெரியும். சரிங்களா? அது மறந்துடாதீங்க. அதே போல் இன்றைக்கி சிஸ்டர் ஒருத்தங்க அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம அருமையான அந்த சீக்ரெட்டான விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க. நவமூலிகை யாகத்துக்கு வந்து அக்கா பேரை கொடுத்து நம்ம பூஜை பண்ண சொல்லலாம். கண்டிப்பாக அக்காவுக்கு ஒரு நல்ல வரம் அமையும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய நாளில் வந்து நிறைய பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நவமூலிகை நான் பேர் கொடுத்தேன். அவங்க பேர் நிர்மலா. அக்காவுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு. அதே மாதிரி அக்காவுக்கு நல்லா வர அமைஞ்சு இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்துட்டாங்க. வர ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு கல்யாணம். அந்த கல்யாணம் கூட அந்த பஞ்சமி திதியில் அமைஞ்சது எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ எங்கள் பெரிய அக்கானால பேச முடியல, அவங்களால அவங்க சந்தோஷத்தை வந்து ஆட்கொள்ளவே முடியல அப்படின்னு சொன்னாங்க. நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒரு விசேஷம்னா, பஞ்சமியில் நீங்கள் பேர் கொடுக்குறீங்க உங்கள் விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு, பஞ்சமிலே அதை முடிச்சு வச்சிடுறாங்க. அந்த பஞ்சமிலே அது நடந்துருது. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக்காக இருக்குது. தொடர்ந்து நவமூலிகையில் அந்த மேஜிக் நடந்துகிட்டே இருக்குது. வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, வராகமூர்த்தி சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள், அது போதும். இன்றைக்கி வந்து நம்ம சொன்ன மாதிரி பௌர்ணமி வந்துட்டு எப்போ இருக்குன்னா, இன்றைக்கி ஈவினிங் தொடங்கி டைமிங் உங்களுக்கு சொல்லிவிட்டு நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு பஞ்சமி இருக்குது. பஞ்சமிங்கிற பௌர்ணமி இருக்குது. சரிங்களா? ஸோ பௌர்ணமியில் சித்தர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க. பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது சித்தர்களுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக வந்து ஷூட் ஆகுங்க. சித்தர்களை கும்பறக்கு ஒரு சரியான ஒரு நாள்னா பௌர்ணமி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தங்களோட உடல், மனசு இது மட்டும் இல்லாமல் இயற்கை உள்ளிட்ட பல விஷயங்களை கூட தங்களோட வசம் வச்சுக்கிறதுக்கு நிறைய மந்திர ரகசியங்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. நிறைய விஷயங்களை வந்துட்டு அவங்க தவம் இருந்து அதை அடைஞ்சிருக்காங்க. சொல்லப்போனால் அது என்ன சொல்லுவாங்கன்னா, அஷ்டமா சித்திகள்னு சொல்லுவாங்க. அந்த 8 வகையான அபூர்வ இயற்கை சக்திகளை அடைஞ்சவங்க தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தனை வலிமை பொருந்திய சித்தர்கள் நமக்கும் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்தந்த விஷயத்தை இந்த நேரத்தில் நீ செய்யி, இதெல்லாம் செய்யும் போது உனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பல அபூர்வமான விஷயங்களையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் தகவல் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இது ஒரு வகையான, அதாவது எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அந்த விஷயத்தை நடக்க வைக்கக்கூடிய ஒரு பவர் கொண்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மனசில் அந்த விஷயத்தை நம்ம ஏற்றிட்டு அதை நினச்சிட்டு அதை நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு நடக்கும். பர்டிகுலராக இன்றைக்கி வந்துட்டு பௌர்ணமி அப்படிங்கிறனால பிரபஞ்சம் வந்து அதீத ஆற்றலோடு செயல்படும். இன்றைக்கி ஈவினிங்கில் இருந்தானே பௌர்ணமி தொடங்குது அப்படிங்கிறீங்களே, அப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னே இதை செய்யக்கூடாதா அப்படிங்கிற டவுட் வரும். அப்படி கிடையாது. அதோட பவருங்கிறது பௌர்ணமி ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து முடிவு வரை அதோட பவர் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அன்றைய நாள் முழுக்க அந்த பௌர்ணமி அன்றைக்கி இருக்கும், அன்றைக்கி நாள் முழுக்க அந்த பவர் இருந்துகிட்டே இருக்கும். இப்போது இந்த விஷயம் செய்யறதுக்கு நமக்கு சில பொருள் வேணும். 2 பொருள் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே தான். ஒன்று வந்துட்டு தண்ணி, இன்னொன்று கல்லுப்பு.
அதாவது பௌர்ணமியில் வந்து இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. தண்ணீர் பரிகாரம். தண்ணீருக்கு வந்து எந்த அளவுக்கு பவர் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கு கேட்கும் சக்தி இருக்குது. நம்ம சொல்கிறத அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்குமா. அவ்வளோ பவர் கொண்டது தான் இந்த வாட்டர். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் நிறைய பண்ணுவாங்க பௌர்ணமியில். நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா, தண்ணி வந்து ஒரு பாட்டிலில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டிலையோ இல்லை டம்ளர்லையோ கையில் வந்து தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணீரை எடுத்து வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் உங்கள் மனசில் எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதை பிரார்த்தனை பண்ணுங்கள். 2லிருந்து 5 நிமிஷம் தான் இந்த விஷயம் செய்கிறக்கே நமக்கு டைம் தேவைப்படும். அதுக்கு மேலாம் தேவைப்படாது. சரிங்களா? அதனால் எது வேணுமோ அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது நான் சொன்னேன் இல்லையா, அந்த தண்ணி எடுத்து கையில் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தண்ணியை ஒரு டம்ளரில் ஊற்றி கையில் வச்சுட்டு சக்தி வாய்ந்த சித்தர்கள் சொன்ன ஒரு மந்திரம் இருக்குது. இந்த மந்திரம் ஒரு வாட்டி சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ரொம்ப 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 ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மந்திரத்தை ஒரு 2 நிமிஷம் எது மனசில் வேணுமோ அதை நினச்சிக்கோங்க. அதை நினச்சிட்டு அந்த மந்திரத்தை வந்து சொல்லணும். இப்போ இந்த மெசேஜில் பாருங்கள், உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஓம் வசி வசி. இந்த மந்திரம் உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும். சித்தர்கள் கொடுத்த இந்த அபூர்வமான மந்திரத்தை இந்த டைமில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கேட்குறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தோன்னே கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா பௌர்ணமி ஸ்டார்ட் ஆனோன்னே, இன்றைக்கி பௌர்ணமி எந்த நேரம் தொடங்குது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த டைமில் கூட நீங்கள் சொல்லலாம். பௌர்ணமி வந்துட்டு இன்றைக்கி மாலை 6:29க்கு தொடங்கி நாளைக்கு மாலை 5:52 வரைக்கும் இருக்குது. பௌர்ணமி தொடங்கினது கூட இந்த மந்திரத்தை தண்ணி எடுத்து வச்சுட்டு கையில் ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வேணும்னு சொன்னிருந்தோம் இல்லையா, இந்த கல்லுப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நமக்கு இருந்தாலே போதும். இப்போது அந்த கல்லுப்பு எடுத்து ஒரு கைப்பிடி அளவு கையில் வலது கையில் வச்சுட்டு கண்ணை மூடி 2 நிமிஷம் இந்த மந்திரத்தை மறுபடியும் சொல்லுங்கள். சரிங்களா? இதெல்லாம் மனசில் உங்களுக்கு எந்த விஷயம் வேணுமோ அதை நினச்சிட்டு இதை நீங்கள் சொல்லணும். தண்ணியை வச்சு சொன்னீங்க இல்லையா, அந்த தண்ணியை அந்த மந்திரம் 2 நிமிஷம் சொன்னதுக்கப்புறம் அப்படியே அதை குடிக்கணும். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். அதை வந்து அப்படியே மனசார குடிச்சிடுங்க. அப்படி குடிக்கும் போதே மனசுக்குள்ளே ஒரு திருப்தியோடு அதை நீங்கள் குடிக்கணும். நான் கேட்ட விஷயம் ஒரு சந்தோஷமாக நடந்துருச்சு, அப்பாடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஃபீலோடு நீங்கள் குடிக்கணும். இந்த கல்லுப்பு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இதை சொல்லி முடிச்சுட்டு மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தோ அல்லது ஒரு கப்பில் தண்ணி எடுத்தோ இந்த கல்லுப்பை கரைக்கணும். அப்படியே கையால் நீங்கள் கரைச்சி விடணும். கரைச்சி விடும் போதே உங்கள் மனசில் எந்த கஷ்டமெல்லாம் நம்ம பட்டோமோ அத்தனை கஷ்டமும் சரியாயிடும். நான் கேட்ட விஷயத்துக்கு ஒரு ரிசல்ட் எனக்கு கிடச்சிருச்சு, செம ஹாப்பியாக நான் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டே அந்த கல்லுப்பை மெதுவாக அப்படியே கரைச்சி விட்டுறணும். கரைச்சி விட்டிங்கன்னா அதை ஷ்ரிங்கில் ஊற்றிடுங்க. அவ்வளோதான். தண்ணிக்கு ஒரு 2 நிமிஷம், கல்லுப்புக்கு ஒரு 2 நிமிஷம், இவ்வளோ தான் உங்களுக்கு டைமிங் இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு. அந்த மந்திரமும் ஒரே ஒரு வார்த்தை மாதிரி தான் இருக்கும். ஒரு 6 எழுத்து, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. சொன்ன உடனே புரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியான மந்திரம் தான். இவ்வளோ சுலபமான டெக்னிக்கெலாம் நமக்கு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் ஒரு விஷயம் கேட்டாலும் நடக்கும். இல்லை யாராவது உங்கள் வசம் ஆகணும்னு நினச்சாலும் அவங்க உங்கள் வசமாவாங்க. எது நடக்கும்னு நினச்சி நீங்கள் சொன்னாலுமே அந்த விஷயம் நடக்குமா. இந்த மாதிரி சித்திகளெல்லாம் அடையிறதுக்கு தான் சித்தர்கள் பல தவங்கள்லாம் பண்ணி பல விஷயங்களெல்லாம் பண்ணி நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு அது ஈஸியாக இன்றைக்கி கிடச்சிருச்சு. நீங்களும் உங்களுக்கு கேட்குற விஷயம் நடக்கிறதுக்கு இந்த டெக்னிக்கெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ டவுட் என்ன வரும்னா, இதை வந்துட்டு ரூல்ஸ் எதுவும் இருக்கா, எந்த சிச்சுவேஷனில் வேணாலும் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் வரும். எந்த ரூலுமே இல்லை. தாராளமாக நீங்கள் பண்ணலாம். கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு முறை தான். பௌர்ணமி முடியறக்குள்ளே பண்ணுங்கள். சாதாரணமாகவே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுறது பிரபஞ்சம் அதீத ஆற்றலோடு இருக்கிறனால அன்னைக்கு பண்ணுறது இன்னும் சிறப்பு. நார்மலாக நீங்கள் பண்ணுற மாதிரினா காலையில் எந்திரிச்சோன்னே பண்ணலாம், அல்லது ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் ரெகுலராக கண்டினியூ பண்ணிட்டு வரும்போது ரொம்ப சீக்கிரம் அந்த விஷயம் நடக்குங்க. அவ்வளோதான். ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. Thank you so much.